வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்கலைஞ பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். பாடலில் 1513 பொருளுக்கும் அருளுக்கும் தொடர்பு என்ற தலைப்பிலே 13/1/1964 குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். பொருள் துறையில் சமநீதி உலகம் கண்டால் புகழும் இகழும் ஒழுக்க நிலை மேல் நிற்கும். அருள் துறையில் ஒளி வீசும் அன்பும் பண்பும். அகத்தூய்மை வினை தூய்மை இயல்பாய் ஓங்கும். வாழ்க வளமுடன். பொருள் துறையிலும் சமநீதியாக இந்த உலகத்தில் அனைவரும் நடந்து கொண்டார். புகழாலும் இகழ்ச்சியாலும் நாம் நம்மை நினைத்து பார்க்கும்போது ஒழுக்க நிலையில் மேலோங்கி நிற்பவர்களாக அனைவருமே மாற்றம் பெற்றிருப்பார்கள். இந்த பொருள்துறை சமநீதி ஏற்படும் போது அருள் துறையில் ஒளி வீசும். ஆன்மீகத் துறையில் அனைவரும் பயணித்து அந்த ஒளி வெள்ளத்தில் அனைவருக்கும் ஒருவருக்கொருவர் அன்பை பாராட்டி பண்பால் உயர்ந்து அகத்தூய்மை ஏற்று தன்னுள் இருக்கக்கூடிய வினைகளை தீய வினைகளை களைந்து வினை தூய்மை ஏற்படுத்தி கொண்டு அனைவருமே இயல்பாக ஒழுக்க சீலர்களாக ஓங்கி வாழ்பவர்களாக அவர்கள் அமைவார்கள். அவ்வாறு பொருள் துறையில் நாம் அருளுக்கு செல்வதற்கு சமநீதியாக உலகத்தில் பயணிக்க வேண்டும். இருப்பவர்கள் இல்லாதவர்களை அழைத்து செல்வதாகவும் அவ்வாறு அழைத்து செல்லும் அவர்கள் அந்த பொருளை நமக்கு அளித்து நம்மை அழைத்து செல்பவர்களோடும் அரவணைத்து செல்பவர்களாகவும் அனைவரும் சமநீதியாக இந்த உலகத்தை அமைதி பெறச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அனைவரும் பயணித்தால் புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அந்த ஒழுக்க நிலை நமக்கு வரும்போது அது மேல்நிலையை நம் அனைவரையும் நிறுத்துவதாக அது நமக்கு அமைக்கும். அவ்வாறு அமைக்கும் போது அருள் துறையில் ஒளி வீசும் அன்பும் பண்பும் மேலோங்கும். அகத்தூய்மை வினை தூய்மை இயல்பாகி அனைவரையும் அந்த அருட்பேராற்றிலே வழிநடத்துவதாக அருளுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இவ்வாறு ஏற்படுத்தி கொண்டு உலகத்தில் அருள்துறையை நோக்கி பொருள்துறையில் இருப்பவர்கள் அனைவரையும் அரவணைத்து சென்று ஆன்மீகத்தில் புகுத்தி இந்த ஒழுக்க நெறியை பெற்று அருளாலும் பொருளாலும் அனைவரும் சமநீதியாக வாழ்ந்தால் உலகம் அமைதி பெறும் என்பதாக குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி பாராட்டி அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.